ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி லஞ்ச் ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் கூட மீதி இருக்காது. ஒரு சூப்பரான மசாலா வச்சு நம்ம இன்றைக்கி பீஃப் கறி எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீஃப் கறி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பீஃபை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பீஃப் இப்போ எத்தனை கேஜி வரைக்கும் இருக்குது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பீஃபோட குவான்டிட்டி தக்குன மாதிரி தான் நம்ம ஆனியன் எல்லாமே நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் பீஃப் இப்போ எத்தனை கேஜி வரைக்கும் இருக்குது நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3/4 கிலோ வரைக்கும் இருக்குது, 700 கிராம் வரைக்கும் இருக்குது. இதில் நான் 200 கிராம் வரைக்கும் நான் முள் சேர்த்துருக்கேன். முள் சேர்த்து செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பீஃப் கறி செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு சின்ன குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ நீங்கள் அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி லீஃபு கூட சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் வச்சு தான் பீஃப் கறி செய்ய போகிறேன். நான் இன்றைக்கி 1.5 கப் அளவு வரைக்கும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தில் 2 வரைக்கும் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 3 வரைக்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எவ்வளோ தூரம் வதங்குதோ அவ்வளோ தூரம் நம்மளுடைய குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு இப்போமே நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு உப்பு எதாவது தேவைன்னா லாஸ்ட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதிலே ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகு வரைக்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்க வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இப்போ எல்லாம் வதங்கியாச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துடலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டேன். சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி எல்லாம் ஓரளவு வதங்கினதும் இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வதங்கியாச்சு. இப்போ நம்ம பீஃபை சேர்த்துடலாம். நீங்கள் பீஃப் வாங்கும் போது எப்போவுமே பார்த்து வாங்குங்க. ரொம்ப முத்தின பீஃபாக இருந்தால் அது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்காது. எப்போவுமே பீஃப் வாங்கும்போது நல்லா பார்த்து வாங்குங்க. இப்போ நம்ம பீஃப் எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு பீஃபில் எல்லா இடம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் மல்லித்தூள் எவ்வளோ தூரம் சேர்க்குறீங்களோ அதில் பாதி அளவு தான் பெருஞ்சீரகத்தூள் சேர்க்கணும். இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ஏதாவது வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவைன்னா இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு எல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ குக்கர் வச்சு மூடி விசில் போட்டுடலாம். இப்போது நம்மளோட பீஃப் எல்லாம் நல்லா வெந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஒரு சீக்ரெட்டான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்ல மிளகு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் வறுக்கும் போதே நல்ல ஒரு மணம் வரும்.
நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது ஆறுனதும் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துருங்க. இல்லை தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, நம்ம பவுடராக தான் அரைக்க போகிறோம். இது போல் பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த நான்வெஜ் கறி செய்யும்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோ மணமாக இருக்கும். இப்போ நம்ம குழம்புல மல்லிக்கீரையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்ச மசாலாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்மளோட பீஃப் கறி அவ்வளோ வாசனையாக இருக்கும், வீடே அவ்வளோ மணக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட பீஃப் எல்லாம் வெந்தாச்சு. பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம பிளெயின் பிரியாணி செஞ்சிடலாம். அதுக்கு நான் ஒரு கப்பு ஃபுல்லாக ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அரிசியில் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அரிசியில் செஞ்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ், இந்தியா கேட் எதுனாலும் செஞ்சுக்கோங்க. நான் இந்த 1 கப் அளவில் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை கழுவி நல்லா ஊற வச்சிடலாம். நான் ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் அரிசியை ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த ஆயில் இருக்கோ அந்த ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் எல்லாம் உருகுனதும் ஒரு பாதி வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்மளுடைய வெங்காயம் எல்லாம் கலர் மாறிட்டு இதில் நம்ம ஒரு 5 முந்திரி பருப்பு, 5 கிஸ்மிஸ் பழம் வரைக்கும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. நம்மளுடைய கிஸ்மிஸ் பழம் எல்லாம் நல்லா ஊதி பொரிஞ்சதும் நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃப்ரை பண்ண அதே ஆயிலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகு வரைக்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதிலே ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், முழு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த ஸ்பைசஸ்லாம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சேர்த்ததெல்லாம் வதக்கி விட்டுக்கோங்க. இதிலே 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிக்கீரை, 1 டேபிள் ஸ்பூன் அளவு புதினா எல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே வதங்கும் போது கூட கொஞ்சம் நல்ல ஒரு வாசனையை தரும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். நான் 1 கப் அரிசி எடுத்துருக்கனால 2 கப் அளவு வரைக்கும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். 2 கப் அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த அரிசி எடுத்துருக்கீங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட தண்ணி எல்லாம் நல்லா பாயில் ஆகிட்டு இப்போ இந்த டைமில் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி வச்சு மூடி நம்ம இப்போ அரிசியை வேக வச்சிடலாம். இந்த ஹோலை க்ளோஸ் பண்ணதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஏதாவது துண்டு இருந்துன்னா அதை வச்சு இந்த ஹோலை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதே ஹீட்டில் சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். இப்போ நம்ம தம் போட்டுடலாம். அதுக்கு ஒரு இரும்பு தோசை கடாய் மேலே நம்மளுடைய சாதத்தை வச்சுருங்க. ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சாதம் எல்லாம் சூப்பராக வெந்துடுச்சு. இதிலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயம், முந்திரி, கிஸ்மிஸ் பழம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். இதிலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் நான் சாஃப்ரான் குங்குமப்பூவை ஊற வச்சுருந்தேன். அதையும் நம்ம இப்போ அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான பிளெயின் பிரியாணி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பீஃபுக்கு மட்டும் இல்லை, சிக்கனுக்கு, எல்லா நான்வெஜ்ஜுக்கும் ஒரு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் லஞ்சுக்கு ரெடி பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நாளைக்கு நீங்கள் லஞ்சுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாருங்கள் பீஃப் எந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக வெந்திருக்குன்னு.